அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். உலகத்திலுள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கு போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நம் எல்லோருக்கும் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நாம் கேட்காமலே கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும். நமக்கு தேவையான விஷயங்களை அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கு இந்த உலகத்தில் அது அவனுடைய நியாமத்தாக நமக்கு கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட நியாமத்துகளை நாம் பயன்படுத்துகிறோம். யாருக்கு அந்த நியாமத்தை கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு அந்த நியாமத்தினுடைய மதிப்பு என்னவென்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். உதாரணமாக அல்லாஹ் தபாரக் வ தஆலா நமக்கு கொடுத்த இந்த கண்கள், இது மிகப்பெரிய நியாமத். இது எப்படிப்பட்ட நியாமத் என்றால், இந்த கண்கள் இல்லாமல் நம்முடைய தாயை கூட நாம் பார்க்க முடியாது. இந்த கண்கள் இல்லாமல் நாம் எப்படி இருக்கிறோம் என்று கண்ணாடியின் மூலமாக நம்மை நாமே பார்க்க முடியாது. இந்த கண்கள் இல்லாமல் இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க முடியாது. இந்த கண்கள் இல்லாமல் நாம் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஏனென்றால் எந்த ஒரு வேலை செய்வதற்கும் நாம் முதலில் அதை நாம் பார்க்க வேண்டும். பார்த்தால்தான் அந்த வேலையும் செய்ய முடியும். பார்க்காமல் நம்மால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஏன், பார்க்காமல் நடந்து போகலாம் என்று நினைத்தாலும் கண்கள் இல்லை என்றால் அந்த நடந்து செல்வதற்கும் இன்னொருத்தனுடைய உதவிதான் தேவைப்படுகிறது. அப்படி இருக்கும்போது அல்லாஹு தபாரக் வ தஆலா இந்த கண்களை நமக்கு மிகப்பெரிய நியாமத்தாக நம்மை படைத்தவுடனே அந்த நாம் பிறக்கின்ற அந்த நேரத்தில் இந்த கண்களோடு நமக்கு பிறக்க வைத்தான். இப்படிப்பட்ட நியாமத்தை நாம் பிறந்த அந்த நாளில் இந்த நியாமத்தோடு பிறக்க வைத்த அல்லாஹ்விற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும். இப்படிப்பட்ட நியாமத்தை அல்லாஹு தபாரக் வ தஆலா நாம் கேட்காமலே நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆனால் இருந்தும் மனிதன் இந்த உலகத்தில் அவனுக்கு வாழ்வதற்கு ஏதாவது குறை ஏற்பட்டால் உடனே கோபத்தில் அல்லாஹு தபாரக் வ தஆலா எனக்கு இதை தரவில்லையே, அதை தரவில்லை என்று அல்லாஹ் மேல் பழி சுமத்துகிறார்கள். இப்படிப்பட்ட பழியை அல்லாஹ் மேல் சுமத்துகிறார்கள். ஆனால் கேட்காமல் சில நியாமத்தை அல்லாஹ் தபாரக் வ தஆலா மிகப்பெரிய நியாமத்துகளை நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த நியாமத்தை நாம் எந்த ஒரு பணத்தாலோ இல்லை பொருளாலோ வாங்க முடியாத அளவிற்கு அந்த நியாமத்தாக நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட நியாமத்தை அல்லாஹ் தபாரக் வ தஆலா நம்முடைய உடலில் கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட நியாமத்தை நாம் கேட்காமலேயே மிகப்பெரிய நியாமத்தை தந்த அல்லாஹ்வின் மேல் நாம் பழியை சுமத்தினால் எப்படி அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு கிடைக்கும்? அல்லாஹ் கொடுத்த இந்த மிகப்பெரிய நம்முடைய உடலில் இருக்கும் அத்தனை நியாமத்துகளினுடைய நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் நாம் நேரத்தோடு தொழ வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்தி துஆவை கேட்க வேண்டும்.
மற்றும் நாம் அல்லாஹ்வில் மீந்தால் நம்பிக்கை வைக்க வேண்டும். நாம் ஒரு தடவை 2 தடவை இல்லை 10 தடவை துஆ கேட்டும் அந்த நியாமத்து கிடைக்கவில்லை என்றால் நாம் சோர்வடையக்கூடாது. என்ன, நான் இத்தனை தடவை துஆ கேட்டேனே, அல்லாஹ் என்னுடைய துஆவை கபூல் செய்யவில்லை என்று நாம் நமக்கு நாமே நம்முடைய துஆ அல்லாஹ் கபூல் செய்யவில்லை என்று அல்லாஹ்வின் மேலும் நாம் குறை சொல்லி அந்த துஆ அந்த துஆவை கேட்பதற்கான அந்த சந்தர்ப்பத்தை நாம் அப்படியே விட்டுவிடக்கூடாது. நான் இவ்வளோ தடவை கேட்டேனே, அல்லாஹ் எங்கே என்னுடைய துஆவை கபூல் செய்ய இல்லையே என்று அந்த அமல் செய்யாமல் நாம் அப்படியே விட்டுவிடக்கூடாது. இது ஷைத்தானுடைய சூழ்ச்சி. துஆவினுடைய கபூலியத் 3 விஷயத்தில் இருக்கிறது. ஒன்று இருக்கிறது, நாம் கேட்டவுடனே அல்லாஹ் கொடுப்பான். இன்னொன்று இருக்கிறது, அல்லாஹ் தபாரக் தஆலா அந்த கேட்டது அதற்கு பதிலாக நமக்கு வரக்கூடிய ஆபத்தை நீக்குவான். இது துஆவினுடைய 2வது விதம். 3வது விதம் என்னவென்றால், நாம் கேட்டது அல்லாஹ் தபாரக் தஆலா அதையும் கொடுக்காமல், ஆபத்தின் இருந்து பாதுகாப்பும் கொடுக்காமல், அதற்கு பதிலாக கியாமத் நாளில் அதற்கான நன்மையை தருவான். இதுதான் துஆவினுடைய 3 விதமான கபூலியத். ஆனால் பெண்கள் அதிகமாக என்ன நினைக்கிறார்கள் என்றால், அவர்கள் ஒரு தடவை இல்லை 2 தடவை அல்லது 10 தடவை 100 தடவை கூட இருக்கட்டும், அவர்கள் கேட்டுவிட்டு துஆ அல்லாஹ் கபூல் செய்யவில்லையே, அல்லாஹ் என்னுடைய துஆ கபூல் செய்யவில்லை என்ற அல்லாஹ்விடத்தில் பழி சுமத்துகிறார்கள். என்னுடைய துஆவை கபூல் ஆலியே, நான் இவ்வளோ நாள் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், இன்னும் ஏன் அல்லாஹ் கொடுக்கவில்லை என்று அல்லாஹ்வின் மேல் பழி சுமத்துகிறார்கள். இப்படி செய்யாதீர்கள். அல்லாஹ் தபாரக் தஆலா துஆவை 3 விதமாக கபூல் செய்கிறான். இதை தன்னுடைய நினைவில் நீங்கள் வையுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், ஒரு அமல் இருக்கிறது, யார் இந்த அமலை 10 தடவை ஜிக்கிராக செய்கிறார்களோ, இந்த அமலை யார் 10 தடவை ஓதுகிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் தபாரக் தஆலா 40,000 நன்மைகளை தருகிறான். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட அமல்களை அதிகப்படுத்துங்கள். ஏனென்றால் நம்முடைய நன்மைகள் அதிகமாக செய்ய செய்ய நம்முடைய பாவங்கள் அனைத்தும் அல்லாஹ் தபாரக் தஆலா மன்னித்து விடுவான். மற்றும் நம்முடைய துஆவையும் அதிகமாக கபூலாகும். அதற்கு நீங்கள் நன்மையை அதிகமாக செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார், யார் இந்த ஜிக்ரை, இந்த கலிமாவை யார் 10 தடவை ஓதுகிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் தபாரக் தஆலா 40,000 நன்மைகளை தருகிறான். அந்த கலிமா, அந்த ஜிக்ர் என்னவென்றால், லா இலாஹ இல்லல்லாஹு வாஹிதன் அஹதன் ஸமதன் லம் யத்தஹித ஸாஹிபதன் வலா வலதன் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த கலிமாவை 10 தடவை ஓத வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹு வாஹிதன் அஹதன் ஸமதன் லம் யத்தஹித ஸாஹிபதன் வலா வலதன் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இதை 10 தடவை ஓதினால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நம்முடைய அமல் நாமாவில் 40,000 நன்மைகளை எழுதுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தபாரக் தஆலா நம் எல்லோரையும் கேட்டதை விட அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.